ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் ஆகஸ்ட் 27ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். மேசராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். லைஃப்பில் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க அது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ இந்த வாரம் முழுவதும் அந்தளவுக்கு உங்களுடைய வெற்றிகள் எந்த துறையில் இருந்தாலும் சரி சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும். நீங்களும் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது. கிரக ரீதியாக இந்த வாய்ப்பை நீங்கள் பெரிய லெவலில் பயன்படுத்திங்க. எதிர்பாராத பயணத்தால் மகிழ்ச்சி, இது அத்தனையுமே இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய சகோதர சகோதரிகளால் நன்மை, உறவுகளாலும் நட்பலன்கள், இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சாதகமாக இருக்கும். அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்ல விதமாக உங்களுடைய லைஃப் இருக்குது. உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, லைஃப்பில் உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன, உங்களுடைய கோல் என்ன, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் இருக்குது. யாரை நம்பி நீங்கள் இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இந்த வாரம் உதவி பண்ணுவாங்க. அதுவும் இந்த வாரம் நடக்கும். நீங்கள் யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்பை வச்சுங்க. இது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப நாளாக என்னுடைய இது சொத்துக்கள் விற்காமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த வாரம் இருக்குது. அதோட வீடு மாற்றம், இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்களும் உங்களுக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அமையும். எல்லாமே இந்த வாரம் சாதகமாக இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா அதுவும் பரவாயில்ல. ஸோ வேலை உங்களுக்கு பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். நல்ல வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் கொடுக்கும். ஒருவேளை நீங்கள் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எதிர்பார்த்தீங்கன்னாலும் இந்த வாரம் அதற்கான சோர்சஸ் நிறையா இருக்குது. ஆக இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுடைய விருப்பம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். உங்களுடைய மூத்த சகோதரிகள் இருக்காங்க, அக்கா அண்ணன் இருக்காருன்னா அவரால் நட்பலன்கள் ஏற்படும். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு டெவலப் ஆகும். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அவசியம் இருந்தாலுடைய கடன் வாங்காதீங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். உங்களுடைய ப்ரொஃபஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கம்பெனி எதுவும் மாறணுங்கிறவங்க இந்த வாரம் மூவ் பண்ணலாம். இந்த வாரத்தில் மகாலட்சுமியும் முருகனையும் தரிசனம் பண்ணுங்கள். ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும், சொந்தமாக இடம் வாங்கிறதுக்கு அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல சேல்ஸு இந்த வாரம் இருக்குது. ஆனால் அதுக்கு தந்த லாபம் உங்கள் கையில் இருக்கான்னா வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ஸோ இந்த வாரத்தில் கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். கூடிய வரைக்கும் நீங்கள் பேச்சை குறைங்க. இந்த வாரம் உங்களுடைய பேச்சு உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய வாரமாக இது இருக்கிறதுனால இந்த வாரத்தில் பொறுமையாகவும் நிதானமாகவும் எல்லார்ட்டையும் பேசுங்க. யார் என்ன சொன்னாலும் கவனமாக கேட்டுக்குங்க. எதிர்த்து எதுவும் பேச வேண்டாம், கவுண்டர் கொடுக்காதீங்க. இதுதான் இந்த வாரம் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன், குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேங்கிறதெல்லாம் வேண்டாம். எல்லாமே நமக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், எதுவுமே லாபகரமாக இல்லை. இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம், பொருள் முடக்கி கொள்ள வேண்டிய காலம். ஆகையினால தேவையில்லாத எந்த விஷயங்கள்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், தலையிடவும் வேண்டாம். இந்த வாரத்தில் யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல புகழ் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, பட் வருமானம் உங்களுக்கு சுமார். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை அப் அண்ட் டவுனாக தான் இருக்கும், ஏற்றம் இறக்கமாக தான் இருக்கும். உங்களுடைய தொண்டர்களால் உங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இந்த வாரம் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும்
முருகனையும் தரிசனம் பண்ணுங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய பொருளாதாரம் பரவாயில்லாமல் இருக்குது. உங்களுடைய ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சில விஷயங்களை நீங்கள் துணிஞ்சு முடிவெடுக்க வேண்டிய காலங்களில் இந்த வாரம் இருக்கீங்க. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய முயற்சியை நீங்கள் விட்டுறாதீங்க. எகெயின் அண்ட் எகெயின் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. கிரகங்கள் உங்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து நீங்கள் லைஃப்பில் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அல்லது அவுட்புட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பழைய பொருட்களை கொடுத்துட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக லேண்டு வாங்குறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, வீட்டு பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப கவனம், கல்வியில் கவனமாக இருங்க. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா இந்த வாரம் சுமாராக இருக்குது. நல்ல புகழ் இருக்குது, பட் வருமானங்கள் சுமார். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு நல்ல புகழையும் அந்தஸ்தையும் கொடுக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. இதெல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்பு. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய கரியர் ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் என்ன கோல் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும். என்ன காரியத்திற்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அது அத்தனையுமே உங்களுடைய சர்வீஸில் உங்களுக்கு இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பெரிய லெவலில் நீங்கள் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ வேறு மானிட்டரி பெனிஃபிட்டோ எதிர்பார்த்தீங்கன்னா அதற்கான சோர்ஸஸ் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய வழக்குகள் இருந்தால் வழக்குகளில் ஜெயிப்பீங்க. எதிரிகளே வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இதெல்லாமே உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய மன வாழ்க்கை சுமாராக இருக்கும். உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சொந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரத்தில் சுமாராக இருக்கும். யாரெல்லாம் பாஸ்போர்ட்டுக்கு விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரி அப்ராடோ ட்ரை பண்ணுவீங்க. அதுக்கும் வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து கூடும், கௌரவம் கூடும். இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியும் அம்பாளையும் வழிபாடு பண்ணுங்கள். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் நல்லா இருக்குது. லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் இருந்தால் கூட எதற்காவது நீங்கள் லேவிஸாக செலவு பண்ண வேண்டிய காலம் இந்த வாரத்தில் இருக்குது. எவ்வளோ சம்பாதிச்சிருந்தாலும் ஒன்றும் உங்கள் குழந்தைக்காக செலவு பண்ணணும் அல்லது தேவையில்லாத செலவினங்கள், எதிர்பாராத செலவினங்கள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். முதல்ல உங்கள் பேச்சின் மூலமாக வருமானங்கள் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய முயற்சிகளையும் நீங்கள் கைவிட்டுறாதீங்க. எந்த முயற்சி பண்ணுறதா இருந்தாலும் உடைக்கிற நல்லா யோசித்து செயல்படுங்க. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலே கேது பகவான் அவரும் சந்திரன் சாரத்தில் இருக்கிறதுனால எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ, அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு லைஃப்பில் நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க. அதற்கான வாய்ப்பு இந்த வாரம் கிரக நிலைகள் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் யாரையாவது நம்பித்தான் ஆகணும். யாரையும் நம்பாமையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. எதற்கெடுத்தாலும் சந்தேகம் வேண்டாம். எதை எடுத்தாலும் போஸ்ட்போன் பண்ணணுங்கிற எண்ணம் வேண்டாம். எவ்வளோ ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக நீங்கள் மூவ் ஆகணுமோ இந்த வாரம் மூவ் ஆகுங்க. லைஃப்பில் உங்களுக்கான நல்லது கெட்டது எப்படி அனலைஸ் பண்ணுறதுங்கிறத கிரகம் இந்த வாரம் உங்களுக்கு உணர்த்தும். அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் பயணங்கள் இருக்குது. பயணம் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்களை தான் கொடுக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பொருட்கள் வாங்கிட்டு அதை விற்றுட்டு திரும்ப வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். எதிர்பாராத வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஷேர்ஸ் மட்டுமல்ல, ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம், உங்களுக்கு முயற்சி, முன்னேற்றம், பப்ளிசிட்டி உங்களுக்கு இருக்குது.
இந்த வாரத்தில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் சுமாராக இருக்குது. யாரெல்லாம் கெரியரோ வேலையில் சர்வீஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட வேலையில் ஒரு இடமாற்றங்கள் என்பது இருக்குது, இன்னர் சேஞ்சஸ் இருக்குது, அல்லது வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பைரவரையும் குறிப்பாக ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணுங்கள். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள், நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச சம்பாத்தியங்கள் கையில் இருக்கும். நம்மளால் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா இருக்கான்னா நல்லா இருக்கும் இந்த வாரம். அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா 2 பேரும் திருப்தியற்ற மனநிலையில் இருப்பீங்க. பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த வாரம் பண்ணுங்கள். அதற்கான சூழ்நிலைகள் நல்லா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். முயற்சிகள் ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நடப்பதற்கான சோர்ஸஸ் உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லை, யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பாங்க. லைஃப்பில் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு உணரக்கூடிய வாரமாக இது அமையும். இந்த வாரத்தில் வீடு மாற்றம், இடமாற்றங்கள் இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஏதாவது உங்கள் சொத்துக்கள் விற்காமல் இருந்தால் அது ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய கல்வி பிரமாதமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே உங்களுக்கு நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குழந்தைகளால் நன்மைகள் உண்டு, லாபங்கள் உண்டு. இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு லாபம், வருமானம் இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. அரசியல் வாழ்க்கை பிரமாதம். குறிப்பாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் விளையாட்டில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. உங்களுடைய சர்வீஸ் இந்த வாரம் பரவாயில்ல. வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எதிர்பார்த்தீங்களோ அல்லது எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அமைவார்கள். உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். வேலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். இந்த வாரம் துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு லைஃப்பில் நீங்கள் எதுலையாவது முதலீடு பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். முதலீடு பண்ணுற அளவுக்கு எங்கிட்ட வசதி இல்லை, பண வசதி இல்லை, பொருள் வசதி இல்லைங்கிறவங்களுக்கு தேவையில்லாத செலவினங்களை நாம் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இந்த அட்வைஸை பண்ணுறதுக்கு காரணம். இந்த வாரத்தில் உங்கள் கையில் பணம் இருக்கா, பொருள் இருக்கான்னா நார்மலாக இருக்கும். யாருடைய பணத்தையாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. இருந்தால் கூட தேவையில்லாத செலவினங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடை இருந்தால் கூட இன்னொரு பக்கம் முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு தேவை தைரியம், தன்னம்பிக்கை. இது ரெண்டும் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதை ரெண்டையுமே உங்களுக்கு இந்த வாரம் குரு பகவானும் சனி பகவானும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எதிர்பாராத செய்திகளும் நன்மையை கொடுக்கும். இந்த வாரத்தில் நம்முடைய இளைய சகோதரர்கள் இருக்காங்க அல்லது சகோதரிகள் இருக்காங்க, அவங்களால் நன்மைகள் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் ஏதாவது நிலையாக இருக்கக்கூடிய சொத்து வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு நன்மையாக அமையும். இந்த வாரத்தில் உங்களுக்கு கல்வி, ஹையர் எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன் ரெண்டுமே சிறப்பாக இருக்குது. குறிப்பாக கன்னியா ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல புகழ், அந்தஸ்து இருக்குது, உங்களுக்கு நல்ல பாப்புலாரிட்டி கிடைக்கும். பட் வருமானங்கள் சுமாராக உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் சிறப்பான பலன்கள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் சுமாராக இருக்கும்.
ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். அல்லது இந்த வாரம் உங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் நல்லா இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அப்ராட் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதும் சிவனையும் பெருமாளையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால், பொருளாதார வசதி இருந்தால் முதலீடு பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்பு இல்லைங்கும் போது நீங்கள் கொஞ்சம் தேவையில்லாத செலவினங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கும் இருக்குது. அதனால் இந்த வாரம் நீங்கள் பேச்சை குறைங்க. பேச்சின் மூலமாக வருமானம் வர்றவங்களுக்கும் சுமாராக தான் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு பக்கம் முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம், ஆனால் நடைமுறையில் முயற்சிகளில் நிறைய தடைகள் என்பது இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் காலதாமதமாக வரும். எதிர்பார்த்த செய்திகள் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், நமக்கு சாதகமாக வருவதற்கு இல்லாத சூழ்நிலைகள் இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லா விதமான உறவுகளுடையும் உறவுகளை பலப்படுத்துங்க. உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏற்படும். நெருங்கிய உறவினர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள், அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு சொத்துக்கள் விற்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கு அதெல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்னவோ அதை நோக்கி உங்களுடைய அப்டேட் பண்ணுங்கள். இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும். ஸோ குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை தடை ஏற்பட்ட லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் நம்முடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் சுமாராக இருக்குது. யாருக்கெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கம்பெனி மாறதாக இருந்தாலும் சரி, வேறு கம்பெனிக்கு பேப்பர் போகிறதாக இருந்தாலும் சரி, நீங்களும் வேறு கம்பெனி சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, இந்த வாரம் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது. எல்லாத்துக்குமே நீங்கள் பெரிய லெவலில் உங்களை ஹார்ட் ஒர்க் பண்ணி டெவலப் பண்ணி அப்டேட் பண்ணி தான் இதெல்லாமே நீங்கள் கொண்டு வர வேண்டிய வாரமாக இது இருக்குன்னு தான் சொல்லணும். வேலையில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். கிடைச்ச வழியை திருப்திகரமாக பாருங்கள். உங்களுடைய சர்வீஸில் உங்களுடைய கொலீக்ஸோ சுப்பீரியரோ யாரும் பெரிய லெவலில் இந்த வாரம் ஒத்துழைப்பு கொடுப்பதில் நிறைய தடைகள் இருக்குது. இந்த வாரம் பிரம்மாவையும் சிவனையும் வழிபாடு பண்ணுங்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த வாரம் தேவையில்லாமல் யார்கிட்டையும் கடன் வாங்காதீங்க. நீங்களும் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. கடன் வாங்கலாம் நம்மளால் அடைக்க முடியாத சூழ்நிலை. கடன் கொடுத்தாலும் அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் போத்தார் சைடு ரெண்டுமே இந்த வாரம் கிரக நிலைகளில் இருக்குது. அதனால் இப்போ கொடுத்தாலும் பின்னாடி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்ல அந்தஸ்து, கௌரவத்தோட, லாபத்தோட வருமானத்தை கொடுக்கும். ஒன்றும் பெரிய லெவலில் பிஸ்னஸ் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே சமயத்தில் உங்கள் மன வாழ்க்கை நார்மலாக தான் இருக்கும். திருப்தியற்ற மன வாழ்க்கை தான் இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் கையில் பணம், தனம், பொருள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் யாருக்கும் அதை தானம் பண்ணுறதோ கொடுக்கறதோ பெரிய லெவலில் நமக்கு திருப்தியற்றதாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்குது. ஆனாலும் கூட நிறைய போராட்டத்துக்கு இடையில அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட நீங்கள் ஏதாவது சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த வாரம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் பெருசாக ஒன்றும் ப்ராஃபிட்டாக அதனால் உங்களுக்கு பின்னாடி அமையுமான்னா இல்லை. இந்த வாரத்தில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எனி ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும், லாட்ரி டிக்கெட் வாங்கணும், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களாம் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருங்க. எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், எதுவுமே லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்முடைய உழைப்பு மற்றவர்களாக நமக்கு பிரயோஜனம் இல்லை. நம்முடைய கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகளும் ஏதோ ஒரு விதத்தில் குறைவு. யாருக்காக கடன் கொடுத்தாலும் அந்த பணம் திரும்ப வருவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய சொந்த பிஸ்னஸ் முதலே சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழிலும் ஓரளவுக்கு பரவாயில்ல. எதிர்பாராத தனவரவு, பொருள் வரவு இருந்தால் கூட தேவையில்லாத செலவினங்களும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம்.
ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் இந்த தனஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு முன்னோருடைய சொத்து அல்லது கணவன் மனைவியின் மூலமாக பொருள் வரவு தனவரவு இந்த வாரம் இருக்குது. இது எதுவுமே இல்லைன்னா கூட எதிர்பாராத பரவரவு இருக்குது. இந்த வாரத்தில் முருகனுடைய வழிபாடும் மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தை வாங்குங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம். நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு ஜாப், ஒரு வேலை, ஒரு சர்வீஸ் உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் கூட அந்த வேலையில் உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடியவங்க ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்னா பெருசாக இல்லை. சரி, கூட வேலை பார்க்குறவங்க தான் இல்லை, நமக்கு மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியர் அவங்களும் பெரிய லெவலில் நம்முடைய நெட்வொர்க்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் குறைவு. ஸோ அதனால் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் வேலையை தக்க வைக்கிறதுக்கும் சரி, எல்லாவற்றுக்கும் சரி பொறுமையாக இந்த வாரம் இருங்க. தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வேண்டாம். நீங்கள் என்ன பர்பஸ்க்காக ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரம் நடக்கும். ஆரம்பத்தில் தடை இருக்குது, இறுதி வெற்றி உங்களுக்கு தான். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்க, இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணியிருக்கீங்க, செலக்ட் ஆவீங்கன்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் செலக்ட் ஆவீங்க. அதோட இந்த வாரத்தில் ஏதாவது இடங்கடம் வாங்குறதுக்கு, லோன் வாங்குறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், நெருங்கிய உறவுகளுக்காகவும் செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்களும் ஏதோ ஒரு காரணத்திற்காக லோன் வாங்க, கடன் வாங்க, குறிப்பாக இடங்கடை வாங்கிறதுக்கான சோர்ஸஸ் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. பெரிய லெவலில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணுறவங்க பண்ணுங்கள். லாபம் இருக்குமான்னா இல்லை. எல்லாமே நம்மளை பொறுத்த வரைக்கும் டெம்டேஷன், அதாவது நம்முடைய உணர்வுகளை தூண்டுவது. அதனால் நன்மையானா இல்லை. உங்களுடைய நீங்கள் விளையாட்டுத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா யாருக்கா பணம் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலுமே உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. குறிப்பாக ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இருந்தீங்கனாலும் நார்மலாக பாஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சுமார் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவேன். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா, ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மேரேஜுமே உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் பிரம்மாவையும் தரிசனம் பண்ணுங்கள். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வாரத்தில் எதிர்பாராமல் நீங்கள் தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். ரொம்ப நல்லா குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பம் இந்த வாரம் உருவாகும். அது இல்லாமல் நம்மளால் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகலைங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். இதெல்லாமே இந்த வாரம் உங்களை ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு புகழ், அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் கிடைப்பதற்கான, ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, நல்ல ஒரு கல்வி அதெல்லாமே இருந்துகிட்ருக்கு. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே பலன் தான். இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சாதகமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ, அப்டேட் பண்ணுறீங்களோ, அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வெற்றியினுடைய முன்னேற்றமே உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். கிரகங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம், முயற்சி பண்ணுங்கள். சின்ன சின்ன தடை இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு தான். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சர்வீஸில் இருக்கீங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும். எந்த வேலையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, கரியர் நல்லா இருக்குது. யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ எதுவும் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும், நீங்கள் இருக்கிற கம்பெனியை விட்டு வேறு கம்பெனிக்கு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க, அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபுளாக இருக்கும். அதோட நீங்கள் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு சோர்ஸஸ் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும்.
அதோட உங்களுடைய மூத்த சகோதரிகள் அல்லது சகோதரிகள் இருந்தால் வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. அவர்களும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். ஸோ இந்த வாரம் முழுவதுமே சிவனையும் பெருமாளையும் கும்பிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் கல்வியில் பெரிய லெவலில் வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ எஜுகேஷன் நல்லா இருக்குது. இந்த வாரம் அப்பா அம்மா 2 பேருடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அது இல்லாமல் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக வேலை மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் என்னென்னா எந்த வேலை பார்த்தாலும் நீங்கள் அந்த வேலையை திருப்திகரமாக பாருங்கள். எந்த ஒரு சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், எனி அதர் ரிப்பீட்டட் கன்சர்னில் இருக்கலாம். அப்படி இருந்தாலே உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. அதனால் அதுவும் ரொம்ப முக்கியம். அதோட நீங்கள் உங்களுடைய பர்சனல் லைஃப் அந்தரங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இது எல்லாமே இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் உங்களுக்கு காதல் விஷயங்கள், அந்த காதல் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, பின்னாடி அது லவ் மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் அது அத்தனையும் இருக்குது. ஏன்னா நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் நமக்கு ஏற்பட்டு வழக்கம். ஸோ இந்த வாரத்தில் கரியர் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல, ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. பெரிய லெவலில் கடன் வாங்காதீங்க. அதை பின்னாடி கடன் அடைப்பதற்கான சோர்ஸஸ் இந்த வாரம் இல்லை, பின்னாடியும் இல்லை. அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் நீங்கள் தலையிடாமல் இந்த வாரம் இருங்க. உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு 2 பேருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்குது. பிஸ்னஸுமே நார்மலாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக உழைக்கணும், பார்ட்னர் லாபம் அடைவார். இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ ஓரளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதிலே நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே நிறுத்தி நிதானமாக செயல்படுங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா இருக்கும். தேவை இருந்தால் மட்டும் பயணம் பண்ணுங்கள். இல்லை பயணத்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் உங்களுடைய இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க. இந்த வாரத்தில் விநாயகரையும் மகாலட்சுமியும் தரிசனம் பண்ணுங்கள், ஏற்றமாக இருக்கும். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் நார்மலாக தான் இருக்கும். எல்லா முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். ஆனாலும் அதில் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலைகள் அல்லது மனநிலைகள் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் தேவையில்லாத சொத்துக்கள் விற்கலை அப்படின்னு கவலைப்படாதீங்க. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு அதெல்லாமே தள்ளி போயிட்டே இருந்தால் ஒன்றும் பெருசாக வருத்தப்படாதீங்க. உங்களுடைய சகோதரர்கள், குறிப்பாக இளைய சகோதரிகளால் மன வருத்தங்கள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் ஏற்படும். நெருங்கிய உறவினர்கள் மட்டுமல்ல, நட்பு வட்டாரமாக அந்த அளவுக்கு தான் நமக்கு இந்த வாரத்தில் இருக்கும். அதனால் நண்பர்கள் விஷயத்திலே ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் லோன் இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உங்களுடைய இதில் கவனமாக வச்சுங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. கரியர் உங்களுக்கு ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறையும். ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும், சர்வீஸ் இருக்கும், அதற்கான சோர்ஸஸ் நீங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, செலக்ட் ஆவேன்னு அதில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் மூத்த சகோதரிகளால் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இந்த வாரத்தில் இருக்குது. யாருக்கெல்லாம் டிலே மேரேஜ் ஆகிட்டுருக்கு அப்படிங்க அவங்களுக்கெல்லாம் மேரேஜ் நடப்பதற்கான சூழ்நிலைகள், நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல அந்த தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ஒரு நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இருக்குது. ஒருவேளை நீண்ட தூர ஸ்தல யாத்திரையில் கூட கோயிலுக்கு போகணும், சாமி தரிசனம், ஆலய தரிசனம் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு புகழ், உங்களுக்கு பேச்சு, வருமானம், சம்பாத்தியம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகள் இருக்கீங்களோ அதெல்லாமே நார்மலாக
இந்த வாரம் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள், அதற்கு அவர்களுடைய வாய்ப்புகள் இருக்குது. இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. இந்த வாரம் முழுவதும் வைரவரையும் ஆஞ்சநேயரையும் பிரதானமாக தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.